நாம இப்ப வரைக்கும் அவர்கிட்ட நம்ம வாழ்க்கை கொடுக்கல. உங்க மதிப்பு ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களை யாரும் இப்ப உணரக்கூட இல்லை. நீங்க இருக்கணும்னு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே நினைக்கல. இதுதான் சத்தியமான உண்மை. ஆனா இது எல்லாத்தையும் மாற்றி போடக்கூடிய பதிவு இந்த பதிவு. உங்க பெண் தவறு செய்றாங்களா, காதலிக்கிறாங்களா, ஒரே விஷயம், இதை மட்டும் செய்யுங்க, உங்க மன குளிர்ச்சி அடைவீர்கள். அடுத்தது, உங்க கணவர் சரியில்லை, கணவர் ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாரா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவர் பண்ணட்டும், அவர் பண்றத ரசிங்க. கொஞ்ச நாள்ல அவரு உங்க காலுக்கு கீழே விழுந்து கும்பிடுவார். நான் இனிமே பண்ண மாட்டேன், இனி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு. மற்றவங்க நம்ம காலில் விழணுன்ற கேவலமான அல்பத்தனமான எண்ணங்கள் இல்லை, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் எங்கே ஒரு பெரிய ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஸோ தன்னை உணர்வது தான் இங்கே புத்திசாலித்தனம். பிறரை உணர்ந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸை நாம் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ புரிஞ்சிக்காதவங்களுக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. ஸோ சாயப்பா ஒரு விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக உங்களுக்கு தான். அன்பை சாயிலையும் நிறைய பேர் சொல்கிறாங்க, 2 வருஷமான அன்பை சாய் பார்க்குறேன், பட் எந்த யூஸும் கிடைக்கலன்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பார்க்குறதாலேயோ கேட்குறதாலேயோ மட்டும் வாழ்க்கையை மாற்றிட முடியாது. அது என்ன செய்யணும், அதுக்கு தேவையான உழைப்பு, முயற்சி, மனமாற்றம், இது எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நிறைய பேரோட புலம்பல், என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிக்கணுமா, என்னோட லைஃப் பார்ட்னர் சரியில்லை, என்னோட குழந்தைங்க கூட சரியில்லை, என்னுடைய வியாபாரம் சரியில்லை, எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்குன்னு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்கல, சொந்தத்திலையும் மதிப்பில்லை, வேலை செய்கிற இடத்துலையும் மதிப்பில்லை, யாரும் என்னை மனுஷனாக கூட மதிக்கலை, ரொம்ப நொந்து வெந்து போயிருக்க இந்த நிமிடம் வரைக்கும். நான் என்ன மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்கணும், வாழ்க்கையில் நான் முன்னேறணும், என்னை மதிக்கணும், இதை தாண்டி தான் நான் மற்றதை நினைக்கிறேன். இதுவே எனக்கு கிடைக்கலன்னா நான் எப்படிங்க வாழ முடியும்? அப்படி என்னங்க நான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன். கடவுள்கிட்ட அழுதும் எனக்கு எந்த புண்ணியமும் கிடைக்கல. நான் அன்பை சாய் ஆடியோவை இப்போ ரீசண்டாக தான் கேட்க ஆரம்பித்தேன். நிறைய பேருடைய கமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையாதா, எவ்வளவு அழகாக ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் ஏன் அதை கூட செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் என்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. அதனால் ஒரு தெளிவான பதிலை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க.
எனக்கு இந்த சாய்ராம் சொன்னதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? நான் எதிர்பார்த்த ஒன்று அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக படித்து ஒவ்வொரு சாய்ராமும் வாழ்க்கையை எப்படி ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக அந்த கேள்வி கேட்ட சாய்ராம் இதை பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இப்போ இருக்கீங்களோ அதே மனநிலையில் தான் அவங்களும் இருந்தாங்க. யாரு? அன்பே சாயில கமெண்ட்டை ரசித்து எழுதுறாங்க இல்லையா, அவங்களும் அந்த மனநிலையில் தான் இருந்தாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில் க்ரோத்திங், வளர்ச்சி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் எல்லா விஷயமும் புரியும். தன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க, முழுசா ஒப்படைக்கல. யாருமே முழுசா அவர்கிட்ட ஒப்படைக்கல. ஈவன் நான் கூட ஒப்படைக்கல. நான் நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு பதிவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். யாருமே நம்ம முழுசா ஒப்படைக்கல. பசி வந்தா பயப்படுறோம். வயிறு ஃபுல்லா இருந்தும் பசி வந்துருமோன்னு பயப்படுறோம். ஏன்? அவர் தான் இருக்காரே. அப்போ புரியாத ஒரு இடத்துக்கு, தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் பயப்படுறோம். ஏன்? அவர் தான் இருக்காரு. இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். இப்போ சம்டைம் இந்த பிஸ்னஸ் டூரு, ட்ரிப்பு, அது இதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன். அப்போ தெரிஞ்ச இடம் பிரச்சனை இல்லை, தெரியாத இடம், தெரியாத மொழி, என்னடா அது, ஒரு சட்டுன்னு அந்த ஒரு குழப்பம் வரும், ஒரு தயக்கம் வரும். கரெக்டாக போய் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு. ஸோ நானே முழுசாக ஒப்படைக்கல. அது ஒப்படைக்கிறதுக்கு இன்னும் பல காலம் ஆகும். என்னைக்கு நான் முழுசாக ஒப்படைக்கிறேனோ அன்னைக்கு அடுத்த ஜென்மம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால் 10% கம்மியாக தான் இங்கே எல்லாரும் சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கே வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் கூடுதலாக 10%, 20% கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? எவ்வளவு சிறப்பாக இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணுறதுல நம்ம செம்ம த்ரில்லிங் பர்சனுங்க. பெரிய பெரிய டைரக்டரே தோற்றுருவாங்க. நடக்கக்கூடாத விஷயத்தை நடந்துருமோன்னு நினச்சி வாழ்கிறது. இதை ஆரம்பித்தா தோத்து போயிடுவோமோ அப்படின்னு நினச்சி வாழ்கிறது. ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம், கரெக்டாக போயிட முடியுமோ, இல்லை எதிரில் வரக்கூடிய வாகனத்தால் பிரச்சனை வருமோன்னு நினச்சி வாழ்கிறது. இதெல்லாம் அபார கற்பனை இங்கே இருக்குது. ஆனால் அந்த கற்பனையை டைவர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கிற நாம 20 மதிப்பெண் எடுத்தா இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ முடியும் அப்படின்னு. ஸோ ஒரு மனுஷனுக்கும் வளர்ச்சி நிச்சயமாக இருக்குது. அந்த வளர்ச்சி பெற முடியும்னு சொல்லி அவன் உணரணும். அதுக்கு கடவுள் துணை நிற்கணும்னு அவன் எதிர்பார்க்கணும். அதற்கு அவர் நம்ம கூட வரணும்னா நாம் என்னென்னலாம் செயல்முறைகள் செய்யணுமோ அதை அவர் செய்யணும். இதை செஞ்சிட்டா போதும். நான் இங்கே பூஜைகளை மட்டும் சொல்லலை. தனி மனுஷனாக இருக்கிற உனக்கு என்ன திறமைகளை வளர்த்துக்கணும், எந்த மாதிரி உழைப்புகளை உழைக்கணும், எந்த மாதிரியான அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இது எல்லாமே அவன் தீர்மானிக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் இங்கே அன்பே சாயில நிறைய ஆடியோஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த புது சேனல் ஆரம்பித்தோம், ப்ரேயர் கொடுத்தோம், மறுபடியும் டெலீட் ஆகிடுச்சு. எகைன் யூடியூப்பில் கொடுத்து கொஞ்சம் பயங்கரமாகவே பேசிட்டோம். ஏன்னா இது மற்ற சேனல்ஸ் மாதிரி கிடையாது. இது ஒரு ப்ரேயர், பிரார்த்தனை. இதை இப்படி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, இல்லைங்க இனி இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ரேயர் இல்லாதது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக இன்னும் 2 ஹவர்ஸில், அதாவது இந்த பதிவு வந்த டைமில் சாய் குரு சேனலில் பப்ளிஷ் ஆகிருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். யாருக்காவது வரலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு அந்த ஆடியோ வரல,
இந்த புது சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகள் எனக்கு வரலை, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். அது இருந்தால் தான் உங்கள் ஃபோனுக்கு வரும். இது தெரியலன்னா வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, எப்படி பண்ணணும் கேட்டுக்கோங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுக்கினா தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நானும் 2-3 நாளாக வைக்க முடியல, எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைட் ஷெடியூல்ன்றதால. அப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ வளர்ச்சி அப்படின்றது ஒன்று இருக்குது, நம்பு. நீ அதை நம்புனாதான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியும். வளர்ச்சின்றது 0ன்னு நினைக்காத, வளர்ச்சின்றது 100% உனக்கு உள்ளது. 100%. அப்ப இத நீ நம்பணும். உன்னால வளர்ச்சி பெற முடியும் அப்படின்னு நம்பணும். இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உன்னை ஒருத்தன் மதிக்கலைன்னா எஸ் மதிக்கல, ஏன்னா நீ அந்த அளவுக்கு செயல் புரியல. நீ செயல் புரியல, அதனால உன்னை மதிக்கல. உன்னோட செயல் தான் நீ யாருன்னு காட்டுது. உன் மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் நீ யாருன்னு காட்டுது. நம்ம எல்லாருக்கிட்டையும் அடுத்தவனை பத்தி குறை சொல்றோம். அது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு உங்க வாழ்க்கையில. யாருக்கிட்டையாவது போயிட்டு இவன் இப்படி பண்ணா, அவன் இப்படி பண்ணா, என் ஆபீஸ்ல வேலை செய்யறவன் எனக்கு எதிராக செயல்படுறா, என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு எதிராக செயல்படுறா, என்னுடைய பாஸ் எனக்கு எதிராக செயல்படுறா, என்னோட சொந்தக்காரங்கள் எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி அதை உங்கள் மனசில் மட்டும் வச்சில்ல, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகிறீங்க. அதனால தான் உங்களை ஒரு பயம் மதிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாய் தாங்க நமக்கு சனி. இந்த வாயை மட்டும் உடைச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். பேச வேண்டிய இடத்துல பேசணும். பேசிக்கிட்டே இருந்தால் பைத்தியக்காரன். நம்ம பைத்தியக்காரனா? பேச வேண்டிய இடத்துல மட்டும் வாயை துற, எல்லா இடத்துலையும் வாயை துறக்காத, நீ காணாமல் போயிடுவ. நீ மதிக்காம போகிறதுக்கு காரணமே உன்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் உன்னுடைய புலம்பல்களும் உன்னுடைய மோசமான சிந்தனைகள் மட்டுமே. ஒரு சாதாரணமான தண்ணி எப்படி குடிக்கிறோம்? எவ்வளவு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். ஏன் அப்படியே குடிச்சா என்ன ஆகும்? எல்லா வீட்டிலையும் இன்னைக்கு ஃபில்டர்ஸ் இருக்கு. இல்லை சில வீட்டை சூடு பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படியே குடித்தா வைரஸ். அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லலை, முக்கால்வாசி வீட்டில் அதான் நடக்குது. அது மெயினாக சிட்டியில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக தண்ணியை ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கிறாங்க. நிறைய இடத்துல உப்பு தண்ணியாக இருக்குது, அதை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு உண்டான இதுவும் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்ல எல்லாம் ஃபுல்லாக சால்ட்டு வாட்டர் தான். என்னோடய தலையில் இருக்கக்கூடிய முடி கொஞ்சம் அப்பப்போ கொட்டுறதுக்கு ரீசனும் அதுதான். நான் ஒரு நாளைக்கு 2 times தலைக்கு குளிச்சே ஆகணும், இல்லைன்னா பாடி ஹீட். நான் அடிக்கடி இந்த மொபைல் பார்க்குறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, லேட் நைட்டு, இதெல்லாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா 75% ஃபில்டர் பண்ணி தான். ஏன் பண்ணுறோம்? ஃபில்டர் பண்ணி தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா ஒரே ரீசன், உள்ள பாக்டீரியா போயிடும், கெட்ட பாக்டீரியா உள்ளே போயிடும். அப்போது சாதாரண தண்ணீருக்கே இவ்வளவு தூரம் அக்கறை எடுக்கிற நாம ஏன் நம்மளுடைய மனசில் சில சிந்தனைகளை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறதில்ல, தீவிர காட்டுறதில்லை? அந்த சில சிந்தனைகள் தான் ஒரு பலமான வாழ்க்கையே இருக்கும். ஆனால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பல சிந்தனைகள் இருக்கே, அது உங்கள் வாழ்க்கையை அழிவு பாதையில் கொண்டு போய்கிட்டே இருக்குதுன்றதை என்னைக்கு உணர போகிறீங்க? இப்போ இந்த சாய்ராம் அன்பே சாய் ஆடியோவை இப்போ தான் பார்க்குறாங்க, சந்தோஷம், தப்பு இல்லை. ஆனால் அன்பே சாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ரீசெண்டாக ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை சாய்ராம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை வருஷமா அன்பே சாய் ஆடியோ டெய்லியும் பார்க்குறேன், 2 வருஷம். பட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ கேட்டால் பார்த்தா போதுமா? கேட்டால்
கேட்டாலும் பார்த்தாலும் போதுமா? அதாவது இதை கேட்காம பார்க்காம நீங்கள் தோற்று போனால் பிரச்சனையே கிடையாது. கேட்டும் பார்க்காமலும் நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா அதுவே ஒரு அதிசயம். அது எப்படி? அப்போது கேட்டால் புண்ணியம் போகணும், பாவம் போகணும்னு நினைக்கிறீங்களோ? ஸோ கேட்டால் மட்டும் இங்கே வேலை நடக்காது, பார்த்தா மட்டும் இங்கே வேலை நடக்காது. கேட்டதை பார்த்ததை வாழ்க்கையில் செய்யணும். நாளே கேள்வி கேட்டு அந்த கேள்வியில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. ஒன்றே ஒன்று சொன்னேன், முதல்ல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நஞ்சை விரட்டுங்க. அத்தனை நஞ்சு இருக்கு, அத்தனை நச்சுத்தன்மை இருக்கு. அதை எல்லாம் விரட்டினாதான் இது அப்ளை ஆகும். இல்லைனா கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் உங்களுக்கு சொந்தமாயிடாது. ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறீங்க, வச்சிருக்கிறான், ஏகப்பட்ட பொருள் வச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் பார்த்தது அந்த பொருளை பற்றி கேட்டதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுமா? அது மாதிரி தான் இருக்குது. இல்லை, அப்போது அவன் நிறைய சொல்லுவான். ஒரு பெரிய டிவி ஷோரூம் போனீங்கன்னா எல்லா டிவியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த டிவிங்க சாம்சங் 100 இன்ச்சு, இதில் அந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குதுன்னு. லோ எண்டை காட்ட மாட்டாங்க, ஹை எண்டை தான் காட்டுவாங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு லாபம். இல்லை எதில் ஜாஸ்தியோ அதை பூஸ்டப் பண்ணுவாங்க. அப்போ பிரைட்னஸ், கலர், கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இன்னொரு டிவியில் கம்மி பண்ணுவாங்க. கேட்டால் பார்த்தீங்களா இது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இது பிஸ்னஸோடைய ட்ரிக்ஸு. இது அவன் பிஸ்னஸுக்கு செஞ்சே ஆகணும். அது அப்போ பண்ணாதான் அவனுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், அவனுக்கு வேலையில் நிரந்தரம் கிடைக்கும். அவன் செய்கிறான், அவன் செய்யட்டும். ஆனால் 10 டிவியை எக்ஸ்பிளைன் பண்ணால் 10 டிவியுமே உங்களுக்கு சொந்தம். அப்போது 10 டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை உங்களுக்கு என்ன திருப்திகரமாக இருக்கோ அந்த டிவியை மட்டும் தான் எடுப்பீங்க. இப்போ 10 டிவியில் ஒரு டிவி தான் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் பார்த்ததாலேயோ அந்த ப்ராடக்டை பற்றி கேட்டதாலேயோ 10க்கு 10 சொந்தம் இல்லை. அப்போ நீங்கள் பைசா என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு வரீங்க. அதே போல் தான் இங்கேயும் பார்த்தாலும் கேட்டாலும் மட்டும் நடந்துடனே நினச்சிங்கன்னா அது தப்பு, அது முட்டாள்தனம். பார்த்ததையும் கேட்டதையும் எப்படி பைசா கொடுத்து இந்த டிவி வாங்குறீங்களோ அதே போல் இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா உங்கள் உழைப்பையும் உங்கள் முயற்சியையும் இங்கே கொடுக்குறீங்க. கொடுக்கறதால உங்கள் வாழ்க்கையில் சகல சந்தோஷங்களும் செல்வங்களும் ஆரோக்கியமும் கூடுதலாக பெறுகிறது. ஒன்று சொல்லட்டுமா, எத்தனையோ பேர் 7 மாத்திரை 8 மாத்திரை போட்டவங்க இந்த 48 நாள் பயிற்சி தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சியில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்திருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 7 மாத்திரைக்கு 4 மாத்திரை, 10 மாத்திரைக்கு 5 மாத்திரை. ஸோ மாத்திரையோட அளவு 50% இருந்து 75% குறைந்து உள்ளது. மாத்திரைன்றது பியூர் கெமிக்கல். ஒரு மாத்திரையை தொடர்ந்து 10 வருஷம் யூஸ் பண்ணால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இன்னொரு நோயை உண்டாக்கும். மாத்திரை இல்லாமல் சாப்பிட்றது உண்மையில் அவன் தான் பெரிய பணக்காரன், அவன் தான் பணக்காரன். ஒரு நாளைக்கு 30 மாத்திரை முழுங்கிறத பெருமையாக சொல்லக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் வாழ்க்கையை சரியாக வாழல. ஈவன் எனக்கும் தான் நான் சொல்கிறேன், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் டேப்லெட் எடுக்கிறது இல்லை. ஆனால் நான் இன்னமும் சொல்கிறேன், இதே லைஃப் ஸ்டைல் எனக்கு தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமாக நான் டேப்லெட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். விட்டமின் குறையுது, உடம்புல பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ பேலன்ஸ் பண்ணுறது மாத்திரை. அந்த மாத்திரை ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது, ரைட்டா? கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது. அப்போ அதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவை. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கட்டங்கள். இப்போயே பாருங்கள், பயங்கர ஹீட்டு, இந்த கட்டை விரல நகை சுற்றி மாதிரி வந்திருக்குது. இதனால் எனக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் இருக்குது. 8 நாள் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் சாய் பாக்கெட்டை பற்றி நான் பேசவே கிடையாது. ஏன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் கேவலமாக அமைச்சிக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கட்டை விரல்ல புண்ணு வந்திருக்குது, பன்னு வந்திருக்கு சொல்ல முடியுமா? அப்போ நான் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு தெரியுது, அதை திருத்திக்கணும். அதுக்கு போய் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை வைக்கக்கூடாது. ஸோ பிரார்த்தனை எங்கே வைக்கணும்? நாம் சரியாக இருந்தும் நமக்கு பிரச்சனைகள் வந்ததுனா தான். நாம் சரியாக இல்லாமல் இருந்தால் பிரச்சனை வரதான செய்யும்.
வந்து தானே ஆகும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய 80% மக்களுக்கு பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக தான் வந்தது. இப்போ இந்த சாய்ராம் சொன்னாங்க இல்லையா, யாரும் மதிக்கலைன்னா மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கல. ஸோ பிரச்சனை அங்கே இல்லை, நம்மக்கிட்ட தான். நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறதால தான் மற்றவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் பிரச்சனையாக இல்லாமல் இருந்தால் மற்றவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன, மற்றவங்க பைத்தியக்காரனா என்ன? ஸோ ஒன்றே ஒன்று தான் சொல்கிற அன்பே சாயில, தன்னை உணர்வதில் தான் வாழ்க்கை இருக்கிறது. பிறரை உணர்வதன் மூலமாக உன் வாழ்க்கை எந்த இடத்துலையும் போகாது. நீ முதல்ல ஒன்றை உணர்ந்துக்கோ. மற்றவன் மதிக்கலையா மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ. என்ன பிரச்சனைன்றது உன்கிட்ட கேளு. என்ன பிரச்சனைன்றதை மற்றவங்க கிட்ட சொல்லாத, உன்கிட்ட கேளு. நீங்கள் என்கிட்ட கேட்டதால நான் தப்பு சொல்லலை, நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டதை தப்பு சொல்கிறேன். இது உங்கள் குடும்பம். திரும்பவும் சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ஃபேமிலி. அன்பை சாய் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. இங்கே நாம் சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், திட்டிக்கலாம். ஆனால் வெளியில் போகும்போது எப்படி இருக்கிறோம்? கண்ணியமான மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான மனிதர்களாக நடந்துக்கணும். அங்கே தான் கடவுளுடைய சந்தோஷம் அங்கே இருக்குது. இந்த பதிவெல்லாம் சாய்ப்பவங்களை கேட்க வைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், நீயும் மனிதன். உனக்கு தேவையான மதிப்பு உயரணும்னு அவர் விருப்பம். அதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ அவருக்கு மட்டும் இந்த பதிவு இல்லை, இல்லைன்னா அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் ஆடியோ கொடுத்துருவேனே. இது இங்கே அன்பே சாய் பல வருஷமாக பார்க்குறவங்களுக்கும் இந்த சிக்கல் இருக்குது. வளர்ச்சி இல்லைங்க. என்னோட பெண் காதலிக்கிறா, அவள் காதலிச்சா என் குடும்ப மானமே கெட்டு போயிடும். ஆனால் அவள் திமிரா சொல்கிறா, எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா உங்கள் கர்ம வினையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். இதை எங்கே தீர்க்க முடியும் அங்கே தீருங்க. உங்கள் பெண் காதலிக்கிறாங்களா சொல்லுங்கள், இதை பாருமா, அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒன்று தயவு பண்ணி சொல்லுங்கள். இல்லையா உங்கள் ஈகோவை தூக்கி எரிஞ்சிட்டு சம்பந்தப்பட்டவங்களை கிட்ட பேசுங்க. அந்த பையனை பேசுங்க. அந்த பையனோட ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பையன் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. பாயிண்ட் பண்ணிடுறேன், பையன் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு தெரிஞ்சுக்கணும். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்த செலவில் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைங்க. விருப்பம் இல்லைன்னா இதை பாருமா, பையன் நல்லா இருக்கிறான், ஆனால் பையனோட ஃபேமிலி இப்படி இருக்குது. இது அம்மாவுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், இது சரி இல்லைன்னு சொல்லி ஒரு பாசத்தோடு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் பாசத்தோடு சொல்லும்போது அந்த பையனோட சுயரூபம் வெடிக்கும். உங்கள் பொண்ணு யோசிப்பாங்க, இவ்வளவு தூரம் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா சாயப்பா கிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்க முன் வரலை. அப்போ உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் முடிவு பண்ணும்போது அவர் கையை கட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இல்லை 2 கையை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான் உட்காந்துருப்பார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.